அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். அல்ல வைத்தே அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். அற்புதமான திருக்குறளுங்க. நல்ல இனிமையான சொற்களை நம்ம சொல்லும் பொழுது அதை கேட்பவர்களுக்கு, அந்த சொல்லின் மூலம் பயன் பெறுபவர்களுக்கு அவ்வளோ ஒரு பயன் ஏற்படும். எனக்கு திக்கு தெரியாமல் இருந்தாங்க, நாட்டை வந்தேன், இந்த சொல்ல சொன்னார், இப்படி செய்ய சொன்னார், இங்கே போ சொன்னார், இந்த வழிபாடை பண்ண சொன்னார், இப்போ நிம்மதியாக இருக்கேன் அப்படின்றாங்க பாருங்க. அதுதாங்க இது. அல்லவை தேய அறம் பெருகும். எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுங்களா? நல்லவை நாடி இனிய சொல்லி. ஒரு தவறானவனை கெடுக்கிறது அப்படியா, இந்த பக்கம் தான் போடுமான்னா எதிர் திசையை காட்டி விட்டு அவனை கெடுத்துக்கிற மாதிரி செய்யக்கூடாது. எப்பா நீ கஷ்டப்படாத, இப்படி இருக்கும் முயற்சி பண்ணு, ஒரு தடவை 2 தடவை ஆனாலும் வெற்றி கிடைக்கும். மன ஆறுதலாக இனியவை சொல்கிறோம் பாருங்க. அவன் மனதுக்கு அவ்வளோ ஒரு தெம்பு. வாடிய பயிருக்கு நீர் வார்த்தது மாதிரி. அவர்கிட்ட போனாலே ஒரு நிம்மதி கிடைக்குதுப்பா, நல்லது சொல்கிறாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. இனியவை சொன்னீங்கன்னா அது என்ன ஆகும் என்று வள்ளுவர் கூறுகிறார் என்றால், அல்லவையெல்லாம் தேய்ந்து அந்த இனியவை கூறினான் அல்லவா, அவன் செய்த பாவங்கள் எல்லாம் இந்த மற்றவர்களுக்கு இனியவை சொல்ல 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 இந்த பாவங்கள் எல்லாம் குறைந்து அவனுக்கு புண்ணியம் ஏற்படுமா. பாருங்க, வள்ளுவர் தமிழ் பண்பாடு, தமிழ் கலை கலாச்சாரத்தை மட்டும் அவர் எடுத்து எம்பவில்லை. தமிழர்களின் நம்பிக்கை, ஒருவருக்கு நல்ல சொல்லி வழிகாட்டினோமானால் புண்ணியம் சேரும் என்பதிலும் வள்ளுவருக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய மகத்தான உண்மையையும் நன்மையையும் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்பதை நம்ம ஆழ்ந்து சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப வள்ளுவரை நீங்கள் படிங்க, வள்ளுவரை உணருங்க, வள்ளுவரை வாழ்க்கை தத்துவமாக ஏற்றுங்க, வள்ளுவர் படி வாழ்ந்து பாருங்க, அமோகமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஒரு முக்கிய கருத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இனி வருங்காலங்களில் ஜோதிஷத்தை பற்றியும் நான் இந்த ஆன்மீகத்தை கலந்து பேச இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வணக்கம்.